வணக்கம் மக்களே. அந்த தொகுதி சீட்டு யாருக்கு? ஓரங்கட்டப்படும் ஓபிஎஸ் அவர்கள். தங்க தமிழ்ச்செல்வன் போட்ட ரகசிய உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுகவில் பன்னீர்செல்வம் இணைந்ததை தொடர்ந்து தேனி மாவட்ட அரசியலில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நீண்ட காலமாக அதிமுகவில் கோலாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்போ திமுகவோட ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. உள்ளூர் அரசியல் சமநிலையை ஒரு தலைகீழாக மாற்றிருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மாவட்டத்தில் ஏற்கனவே செல்வாக்கோடு இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் இதர மூத்த நிர்வாகிகள் கிட்ட ஒரு விதமான அசாத்திய சூழலையும் உருவாக்கி இருக்குது இந்த சந்திப்பு. ஓபிஎஸோட வருகையால் தங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சிடுமோன்ற ஒரு அச்சமும் உள்ளூர் உடன்பிறப்புகள்கிட்ட நிலவி வருவதா அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இதோட எதிரொலியாக தான் தேனி மாவட்டத்தில் வைக்கப்படுற கட்சி பேனர்கள் மற்றும் விளம்பரங்களில் ஓபிஎஸ் அவர்களோட புகைப்படங்களை தவிர்க்குமாறு ஒரு ரகசிய உத்தரவுகளை ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. தங்க தமிழ்ச்செல்வனோட தரப்பு தன்னோட அதிருப்தியை ரொம்ப வெளிப்படையாக காட்டலனாலும் உட்கட்சி பூசல் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தலைமை ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். மாவட்ட அளவில் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் தங்களோட பல ஆண்டுகால உழைப்பை மறைச்சிடுமோன்ற கவலையும் பழைய திமுக நிர்வாகிகிட்ட ரொம்ப தீவிரமாக இருக்கிறத இந்த தகவல் காட்டுதுன்னே சொல்லலாம். வரவிருக்க தேர்தலில் போடிநாயக்கன் ஒரு தொகுதியில் யாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுங்கிறத பற்றி இப்போ தேனி அரசியலோட ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னும் ஒரு தனி ஆதரவாளர் பட்டாளம் இருப்பதால் அவருக்கு மீண்டும் போடி தொகுதியே ஒதுக்கப்படுமா இல்லை அவங்களோட அணியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமான்ற கேள்வி இப்போ எழுந்திருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வனோட தரப்பு அந்த தொகுதியில் உரிமை கோர வாய்ப்பு இருக்கிறதுனால சீட்டு ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக தலைமை ரொம்ப பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக அதிமுகவில் கூலாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்களோட வருகையால் தான் இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கதாகவும் இந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட அதிருப்தி ஏற்பட்டிருக்கதாகவும் அவங்க திமுகவில் ஆரம்பத்திலேருந்து உழைச்ச உழைப்புகள்லாம் மறைஞ்சு போன்ற ஒரு பயமும் திமுகவோட கட்சியில் நிலவிக்கிட்டு வருகிறது என்பது ஒரு உண்மையினே சொல்லலாம். இது போன்ற குழப்பங்களுக்கும் இந்த அச்சத்துக்கும் ஸ்டாலின் அவர்களோட பதில் என்னவா இருக்கும், முடிவு என்னதான் இருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. இதனால் கட்சிக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுமா இல்லை ஸ்டாலின் அவர்கள் இதை சுமூகமாக முடிச்சு வைப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இவங்களோட சாமர்த்தியத்தையும் ரொம்ப சுமூகமான கட்சி பொறுப்பையும் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.